தசைப்பிடிப்பு காரணமாக முதல் 2 வாரங்கள் நடைபெறக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் தோனி விளையாட மாட்டார் என்ற அண்மை தகவல் வெளியாகிறது. விவரங்களுடைய நேரமுடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? எந்தெந்த போட்டிகளில் தோனி பங்கேற்க மாட்டார் அப்படின்னா? நிச்சயமா தேவப்பிரியன், 19வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது இன்றிலிருந்து மே மாதம் வரை நடைபெற இருக்கிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 30ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் முதல் போட்டி நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 3ஆம் தேதி முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நடப்பு ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடுவாரா மாட்டாரா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. 44 வயதான தோனி முழு உடல் தகுதியோடு இருக்காரா என்ற பல்வேறு விதமான கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சென்னை வந்திருந்த தோனி தொடர்ந்து வலைப்பயிற்சி மேற்கொண்டு வந்திருந்தார். அந்த சூழ்நிலையில் வலைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கும் போது அவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக வருகின்ற அடுத்த 2 வாரத்திற்கு அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார். எனவே அவர் அடுத்து வரக்கூடிய 2 வாரத்தில் நடைபெறக்கூடிய போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சமூக வலைதள பக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமே அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் விக்கெட் கீப்பராக செயல்படுவார் என ஏற்கனவே அணி நிர்வாகம் சூசகமாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகேந்திர சிங் தோனி விக்கெட் கீப்பிங்க்கு பதிலாக சஞ்சு சாம்சன் அணிக்கு ஏற்கனவே செயல்பட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த மிடில் ஆர்டர் வரிசையில் தான், பினிஷர் வரிசையில் தான் தோனி களமிறங்குவார். இம்பாக்ட் பிளேயராக களமிறங்குவார். அவருக்கு மாற்று வீரராக நிறைய இளம் வீரர்கள் அணியில் ஏற்கனவே இடம் பிடித்திருக்கிறார்கள். எனவே தோனி அடுத்த 2 வாரத்தில் விளையாடாதது அணிக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ரசிகர்கள் பட்டாளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 44 வயதான தோனி முழு தொடரிலும் விளையாடுவாரா மாட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் 2 வாரத்திற்கு தசைப்பிடிப்பு காரணமாக தோனி விலகியது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.